إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى والذين آمنوا وعملوا الصالحات لنكفرن عنهم سيئاتهم ولنجزينهم أحسن الذي كانوا يعملون எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு புகழனைத்தும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா சமூகம், அந்த சமூகத்தை பின்தொடர்ந்தவர்கள், குறிப்பாக இன்றைய நாள் நோன்பு நோற்ற நிலையில் ரமலான் மாதத்துடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி 2025 3ஆம் மாதம் 7ஆம் தேதியாகிய வெள்ளிக்கிழமை இன்று ஒன்று கூடியிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களாகிய உங்கள் அனைவருடைய எண்ணங்களையும் அல்லாஹு தாலா தூய்மையான எண்ணமாக ஆக்கிக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பான உறவுகளே, அல்லாஹு தாலாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எப்படி ஈமானோடு இறையச்சத்தோடு வாழும்படி கட்டளையிட்டிருக்கிறார்களோ அப்படியான சிறந்த வாழ்வை தேர்வு செய்கின்றவர்களாகவும், எந்த வாழ்க்கையின் ஊடாக நமது வாழ்வு சீரழிந்து விடுமென்று அல்லாஹு தஆலாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்திருக்கிறார்களோ அப்படியான மோசமான செயல்களிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து தவிர்ந்து கொள்கின்றவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உருவாக முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அருமையான தோழர்களே, இன்றைய குத்பா உரையில் புனித ரமலானின் புனிதம் காப்போம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அன்பான உறவுகளே, வருடத்தில் ஒரு முறை ரமலான் மலர்கின்றது.
மலர்கின்ற பொழுது நம் மனங்கள் கவர்ச்சி அடைகின்றது, சந்தோஷப்படுகின்றது. சில பொழுது வருடத்தில் ஒரு முறை வருகின்ற ரமலானை சன்மார்க்க நிகழ்ச்சிகளாலும் வணக்க வழிபாடுகளாலும் வரவேற்கிறோம், அலங்கரிக்கிறோம். அது நகர்ந்து செல்கின்ற பொழுது அந்த நிகழ்வுகளும் நாம் அலங்கரித்த வணக்க வழிபாடுகளும் காணாமல் போய்விடுகின்றது. அவ்வாறான சூழலில் நாங்கள் வாழ்வதா அல்லது ரமலான் மலர்கின்ற போது நம்மிடம் எப்படியான மாற்றம் வர வேண்டும், நாம் எப்படி கண்ணியவான்களாக வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தங்கள் தான் என்ன, புனித ரமலானின் புனிதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டி காத்தார்கள், அப்படி கட்டி காத்த அந்த கண்ணியங்கள் எந்த அளவுக்கு இன்று சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பன போன்ற விடயங்களை அறிந்து கொள்வது காலத்தின் தேவைப்பாடாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றுகிறோம். படைத்தவன் ரப்புடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் சில பொழுது தான தர்மங்களும் செய்கிறோம். சில நேரங்களில் அல்லாஹு தஆலாவிடத்தில் நான் கண்ணியமானாக மாற வேண்டும் என்பதற்காக நம்முடைய செயல்களை திட்டமிட்டுக் கொள்கிறோம். சில பொழுது பாதுகாத்து வாழ்வதற்கான ஆயத்தங்களை செய்கிறோம். அவ்வாறான இந்த சூழலில் நாம் இருக்கின்ற பொழுது அந்த சூழலை எப்படி கண்ணியப்படுத்துவது என்பன போன்ற விடயங்கள் நிச்சயமாக நமக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நல்லறங்கள் செய்வதன் ஊடாக கெடுதிகளை அழித்துவிட்டு, கெடுதிகளை போக்கிவிட்டு, அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அதைவிட அழகானதை கூலியாக வழங்குவதாக வாக்களித்திருப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகானதொரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் 233வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆ இலல் ஜும்ஆ வ ரமதான் இலா ரமதான் முகஃபிராத்து மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரமலானின் புனிதத்தை எப்படி புனிதமாக காக்கச் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது ரமலானின் புனிதம் நம்மை எப்படி புனிதப்படுத்துகின்றது, நம்மை எப்படி கண்ணியப்படுத்துகின்றது, நம்மீது எப்படி அது அருள் வளங்களை அள்ளி சொரிகின்றது என்பது புலனாகின்றது. உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு 5 நேர தொழுகையும் ஜும்மாவும் அடுத்த ஜும்மாவுக்கு இடையிலான கெடுதிகளை போக்கி விடுகின்றது, அழித்து விடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒரு ரமதான் இலா ரமதான், ஒரு ரமதான் அடுத்த ரமலானுக்கு இடையில் இருக்கின்ற கெடுதிகளை, நாம் செய்கின்ற தவறுகளை, நம்மால் எழும்புகின்ற சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படியே அழித்துவிட்டு எங்களை கண்ணியப்படுத்துகிறான். நாங்கள் பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்கின்ற காலமெல்லாம், பெரும்பாவங்களை தவிர்த்துக் கொள்கின்ற போது ரமலான் வந்து அடுத்த ரமலானுக்கு இடையில் இருக்கின்ற சிறு பாவங்களை எல்லாம்
இந்த ரமலானின் கண்ணியத்தின் ஊடாக படைத்தவன் ரப்பு கழித்து விடுகிறான், அழித்து விடுகிறான். உறவுகளை, சென்ற ரமலானில் நோன்பு வைத்தோம். அந்த ரமலானின் நோன்பு நோற்று கண்ணியப்படுத்திய நாங்கள் இந்த ரமலானில் வீட்டிருக்கிறோம். அந்த ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் உள்ள சிறுபாவங்களை அல்லாஹு தஆலா எம்மீது கொண்ட அன்பின் காரணமாக அளிக்கிறான் என்றால், புனித ரமலான் நிச்சயமாக எங்களை புனிதப்படுத்துகின்றது சகோதரர்களே, தூய்மைப்படுத்துகின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் மலர்ந்த உடனேயே சிறப்பானதோர் வார்த்தையை சொல்லித் தந்தார்கள். சிறப்பானதோர் வார்த்தையை சொன்னார்கள். இதா ஜாஅ ரமதான் ஃபுதியத் அபுவாபுல் ஜன்னah வகுல்லிகத் அபுவாபுன் நார் வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன் என்று சொன்னார்கள். ரமலான் வந்தால் மெம்பர்களில் இந்த ஹுதுபாக்கள், இந்த உரைகள், இந்த வார்த்தைகள், இந்த ஹதீசுகள் அலங்கரிக்கப்படுவது வழக்கம். உறவுகளை, 11 மாதங்கள் இது பற்றி பேச மாட்டோம். 11 மாதங்கள் மார்க்கத்தில் உள்ள எத்தனை விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்வு செய்வோம். ரமலான் மாதங்களில் ரமலான் பற்றியும், நோன்பு பற்றியும், திருமுறை பற்றியும், நரகம் பற்றியும், சுவனம் பற்றியும் பேசிவிட்டால் சில பொழுது கேள்விகளும் எங்கள் உள்ளத்தில், ரமலானில் இதைத்தானே பேச வேண்டும், ரமலான் மலர்ந்து விட்டால் இதைத்தானே சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிற உறவுகளை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான். ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் மூமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அது மூமின்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். உறவுகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு தெரிந்ததாகத்தான் இருக்கும். சில பொழுது ஏதோ ஒரு வகையில் நாம் அறிந்துதான் இருப்போம். இருந்தாலும் ஞாபகமூட்டப்படுகின்ற பொழுது உற்சாகப்பட்டு விடுவோம். ஞாபகமூட்டப்படுகின்ற பொழுது இன்னும் ஒருபடி மேலாக அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அதனுடைய ஆழ அகலங்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது, அதனுடைய அழகான அலங்காரங்களை வடித்து காட்டுகின்ற பொழுது அதில் மூழ்கிக் கொள்வதற்கும் சில பொழுது நாங்கள் ஆனந்தப்பட்டு, ஆசைப்பட்டு, ஆர்வப்பட்டு அதன் ஊடாக நாங்கள் எங்களை ஈர்த்துக் கொள்வதற்கான அடையாளங்களையும் விட்டு விடுவோம் உறவுகளை. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமதான் ஃபுதியத் அபுவாபுல் ஜன்னah. ரமலான் வந்துவிட்டால் சுவர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரக வாசல்கள் மூடப்படுகின்றது. வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், அட்டூழியம் புரிகின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றார்களே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களை, சிந்தித்து பார்ப்போம். நாம் ரமலானை சுவர்க்கம் திறக்கப்பட்ட மாதமாக பார்க்கிறோமா, அல்லது தூக்கத்துக்காகத்தான் ரமலான் திறக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைத்து தூக்கத்தின் மாதமாக மாற்றிவிட்டோமா? சுபுஹ் தொழுகையிலும் தூக்கம், துஹர் தொழுகையிலும் தூக்கம், ஜும்மாவிலும் தூக்கம், இதர வணக்க வழிபாடுகளிலும் மிக வேகமாக நிறைவேற்றிவிட்டு ஓடிவிட வேண்டும் என்ற ஆசை. அன்பான உறவுகளை, 11 மாதங்கள் எத்தனையோ காரியங்களை செய்துவிட்டோம். 11 மாதங்கள் எத்தனையோ வார்த்தைகளை பேசிவிட்டோம். 11 மாதங்கள் வணக்க வழிபாடுகள் சுவர்வடைந்து காணப்பட்டோம். 11 மாதங்கள் நேர முகாமைத்துவம் பேணாமல் வாழ்ந்தோம். இந்த 1 மாத காலத்தில் அல்லாஹ் நமக்கு தருகின்ற அழகான சந்தர்ப்பத்தை தட்டி கழித்து விடுவோம் என்றால் நம்மை விட பலகீனமானவர்கள் அல்லது நம்மை விட மோசமானவர்கள் யார் இருக்க முடியும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சுவர்க்க வாசல் திறக்கப்படுகின்றது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஏன் தெரியுமா? என்னுடைய அல்லாஹ்வுடைய அடியார்கள், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அந்த 1 மாத காலம் அதிகமாக இபாதத்துக்குத்தான் அர்ப்பணம் செய்வார்கள். 1 மாத காலம் பார்வையை பாதுகாப்பார்கள். 1 மாத காலம் வாயில் வருகின்ற வார்த்தைகளில் மட்டுப்படுத்திக் கொள்வார்கள். 1 மாத காலம் பேணுதலாக நடப்பதற்கு ஆசைப்படுவார்கள். ஹலாலான சாப்பாட்டை பகல் காலங்களில் ஒதுக்கி விடுவார்கள். ஹலாலான மனைவியை பகல் காலங்களில் ஒதுக்கி விடுவார்கள் என்றால் வெறுமனை ஒதுக்கி விடுவதல்ல, தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய இச்சைக்கும் அடிமைப்படுத்துவதென்று ஒதுக்கி விடுவார்கள். மற்ற காரியங்களில் தன் மனைவியோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள்.
ரமலான் பகல் காலங்களை அல்லாஹ்வுக்காக நிறையவே பசியும் தாகத்தையும் தாங்கி அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக தயார்படுத்துவார்கள். சுவர்க்க தாயகத்தை அடைந்து கொள்வதற்கான தியாக உணர்வை அந்த ரமலானில் உணர்ந்து கொள்வார்கள். ஏனைய காலங்களை விட ரமலானில் அல்லாஹு தஆலா சில பொழுது வெயிலின் அகோரத்தை கொஞ்சம் அதிகரிப்பான். காரணம் என்ன தெரியுமா? என்னையும் உங்களை விட அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை அர்ப்பணம் செய்தார்களே உத்தமர்கள், அவர்கள் இந்த வெயிலின் அகோரத்தை பார்க்கவில்லை, உலகத்தின் கண்ணியத்தை பார்க்கவில்லை, குடும்பத்தின் ஆதரவை பார்க்கவில்லை, மார்க்கத்தின் அழகை பார்த்தார்கள், ரப்பின் அன்பை பார்த்தார்கள், சுவர்க்கத்தின் இன்பத்தை பார்த்தார்கள். நரகத்தின் வேதனையை தவிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் தூரமானார்கள். அதற்காக தன்னுயிரை இன்னுயிராக பார்த்தார்கள். உறவுகளை உயிரை மதிக்கவில்லை இந்த சமூகம், மார்க்கத்தை மதித்தார்கள். உறவை விட இஸ்லாத்தின் மீது பற்று வைத்தார்கள். ஊரை விட அல்லாஹ் மீது பற்று வைத்தார்கள். உலகத்தை விட சுவர்க்கத்தின் மீது பற்று வைத்தார்கள். அதனால் தான் அந்த சமூகம் அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்கான ஆயத்தங்கள் எங்கெங்கெல்லாம் தங்களை வந்தடைகின்றதோ அதன்பால் ஈர்க்கப்பட்டு அவசரமாக சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஆசைப்பட்டார்கள் என்றால், ஒரு ஈத்தங்கனி கையில் இருக்கின்றது. அந்த ஈத்தங்கனி இரண்டாக கிழித்து ரெண்டு பேருக்கு பங்கிட்டு விட்டு நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு உத்தரவாதம் தான் உறவுகளே. சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு ஈத்தங்கனி. நோன்பு திறப்பதற்கு எனக்கு அதுதான் இருக்கின்றது, அதையும் தர்மம் செய்து விட்டால் நான் வெறும் உடல் தண்ணீரினால் நோன்பு திறப்பதா? பசிக்கு சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு ஈத்தம்பழம் இருக்கின்றது, அந்த ஈத்தம்பழத்தை இரண்டாக கிழித்து தர்மம் செய்து விட்டால் நான் பட்டினி கிடைப்பதா என்று அந்த சமூகம் யோசிக்கவில்லை. உறவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள், இரண்டாக கிழித்து கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கம் அதோ உங்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது, அந்த சுவர்க்கத்தின் இன்பத்தை ருசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய பசியும் விட மற்றவர்கள் பசிக்கு முன்னுரிமை கொடுத்து ஈத்தம்பழத்தை இரண்டாக பாதியை கொடுத்து நன்மையை பெற்றார்கள் என்றால், அன்பு சகோதரர்களை, அந்த உணர்வு அந்த சமூகத்தின் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டது, சுவர்க்கம் அகலவே திறக்கப்பட்டிருக்கின்றது, வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது, அதே நேரத்தில் நரகம் தாளிடப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒரு மாத காலம் நரகத்தை திறக்கவே மாட்டான். உறவுகளே, ஒரு மாத காலம் சுவர்க்கத்தை அல்லாஹ் மூடவே மாட்டான். ஒரு மாத காலம் சுவர்க்கம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம், மற்ற மாதங்கள்ல திறக்க இல்லையா? மற்ற மாதங்களிலும் அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். ஆனால் குறிப்பாக ரமலானில் ஒரு மாத காலம் முழு சுவர்க்க வாசலும் திறக்கப்பட்டிருக்கும். உறவுகளே, ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக அதிகாலையில் எழும்புகின்ற அடியான், அல்லாஹ்வுக்காக ஒரு சொட்டு சாப்பாடு இருந்தாலும் அந்த கொஞ்சமான சாப்பாட்டில் நிறைந்த பலனோடு அவன் நோன்பை நிறைவேற்றுவான். அந்த ரமலான் பகல் காலங்களில் தன் நாவை தாகம் வரட்டினாலும் கூட, தன் குடலை பசி வாட்டி எடுத்தாலும் கூட அதில் அவன் நிச்சயமாக வலிந்து கட்டிக்கொண்டு செல்ல மாட்டான். வரிந்து கட்டிக்கொண்டு ரப்புக்காக தன்னை பயன்படுத்திக் கொள்வான். வலிந்து செல்ல மாட்டான், வரிந்து கட்டிக்கொண்டு ரப்பை நெருங்கிக் கொள்வான். பசியை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்வான். பட்டினிக்காக ஒரு ஏழையின் பசியை அந்த கட்டத்தில் உணர்ந்து கொள்வான். ஒரு ஏழைக்கான உணவை கொடுப்பதற்கான உணர்வலைகளை அந்த கட்டத்தில் நுகர்ந்து கொள்வான். அப்படிப்பட்ட அடியான் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கம் திறக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, சுவர்க்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. சுவர்க்கத்துக்கான அடியார்களை நாம் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஏன் இன்னும் தூரமாக இருக்கிறோம்? உறவுகளை, இன்னுமே தூரமாக இருக்கிறோம். ரமலான் மெல்ல மெல்ல நம்மளை விட்டு நகர்ந்து செல்கின்றது. ஆனால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்மை இன்னும் திருப்தி படுத்திருக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் இந்த ரமலானின் கண்ணியத்தை பேணி புண்ணியவான்களாக மாற வேண்டும் என்றால் நாம் அந்த ரமலானில் கண்ணியத்தோடு தான் வாழ வேண்டும். சகோதரர்களே, நரகத்தை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா?
ரப்புக்காக வாழுகின்றவர்கள் அந்த நரகத்தின் வாடையை கூட சுவாசித்து விடக்கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி இரக்கமுள்ளவர் என்று பாருங்கள். பாப்பா மகனோடு கூட சில பொழுது இரக்கமில்லாமல் நடந்து கொள்வார்கள். நானா தம்பியோடு கூட சில நேரங்கள் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வார்கள். ஊரவர்கள் கூட சில பொழுது கோபதாபத்தோடு நடந்து கொள்வார்கள். சில நேரங்களில் சில நிலைமைகளில் நாங்கள் பிடிவாதத்தோடும் வரட்டு கௌரவத்தோடும் முரட்டு தன்மைகளோடும் நாங்கள் ஒதுங்கி வாழுகின்றவர்களாக கூட சில பொழுது மாறிவிடுவோம். எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒதுங்கிட்டோண்டு கூட சொல்லி ஒதுங்கிடுவோம். ஆனா படைத்தவன் ரப்பு, நீ தீமை செய்கிறாயே, நீ அநியாயம் செய்கிறாயே என்று அவனுடைய அடியானை ஒரு நாளும் ஒதுக்க மாட்டான். உறவுகளே, அந்த ரப்பு இரக்கமுள்ளவன், அந்த ரப்பு அன்புள்ளவன். அதனால் தான் அவனை தினந்தோறும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று புகழாரம் தூடுகிறோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அர் ரஹ்மான் என்று சொல்கிறோம், அர் ரஹீம் என்று சொல்கிறோம். அந்த ரப்பை புகழ்ந்து பேசுகிறோம், அந்த ரப்பை கண்ணியப்படுத்துகிறோம். அந்த ரப்பை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறானே, என் அடியான் என்னை துதிக்கிறானே, என் அடியான் என்னை ரஹ்மான் என்று சொல்கிறானே, என் அடியான் என்னை ரஹீம் என்று சொல்கிறானே, என் அடியான் என்னை ஜப்பார் என்று சொல்கிறானே, என் அடியான் என்னை கஹ்ஹார் என்று சொல்கிறானே, என் அடியான் என்னை கஃபார் என்று சொல்கிறானே. அந்த அடியானை நான் எப்படி அவனை ஒரு கணம் தூரமாக்கி விடுவது? அவனை என் அன்போடு நான் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு அந்த நரகத்தை மூடி வைத்திருக்கிறான். என் அடியான் அந்த நரகத்தின் வாடையை கூட சுமந்து விடக்கூடாது, சுவாசித்து விடக்கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் இந்த ரமலானில் நம்முடைய வாய்மையும் நம்முடைய நேர்மையும் நம்முடைய பேச்சும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய வியாபாரமும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலும் நம்முடைய இதர செயல்பாடுகளும் எப்படி அமைய வேண்டும் என்று ஒரு கணம் சிந்தியுங்கள் என் உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு புனிதத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, மிக முக்கியமானது ஒரு புனிதத்துவத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன புனிதத்துவம் சகோதரர்களே? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த புனிதத்துவம், இந்த செய்தி புகாரியில் 6057வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. புகாரியில் 6057வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் புனிதத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் என்றால், ரமலானில் நாம் புனிதம் பெறுவோம் அல்லது கண்ணியம் பெறுவோம் என்றால், அன்பு சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்று. என்ன சொல்கிறார்கள்? மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு பிடித்துக் கொண்டு பொய் பேசுவதையும் வீணான செயல்களில் ஈடுபடுவதையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர அல்லாஹ்வுக்கு எந்த தேவைப்பாடும் கிடையாது. இப்படி சொல்லி மொழிபெயர்த்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். இந்த ஹதீஸும் ரமலான் வந்து விட்டால் சில பொழுது உள்ளங்களில் அப்படி ஆழமாக பதிவு செய்யப்பட்டு, நோன்பு காலத்தில் போய் பேசக்கூடாது, நோன்பு காலத்தில் தேவையில்லாமல் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் நோன்பு பழுதா போயிடும் அப்படின்னு அந்த ஹதீஸை சொல்லி நாம அப்படி நினைச்சிட்டு போயிடுவோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சொன்னார்கள்? நோன்பு காலத்துக்கு மட்டுமா சொன்னார்கள்? ரமலானின் புனிதம் பெறுகின்றவன், ரமலானின் கண்ணியம் பெறுகின்றவன், ரமலானின் வண்ணியத்தை மதித்து வாழுகிறவன் அல்லது ரமலானில் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறவன் அடுத்த ரமலான் வரை உயிரோடு இருந்தால் அந்த ரமலான் கொடுத்த பாடத்தையும் பயிற்சியும் தன் வாழ்க்கையில் இரத்தத்தோடு ஓட வைத்துக் கொண்டிருப்பான். தன்னுடைய விடுகிற மூச்சிலெல்லாம் ரமலான் என்னை மாற்றியது, ரமலான் என் வாய்க்கு முத்திரையிட்டது, ரமலான் என் பார்வையை கட்டுப்படுத்தியது, ரமலான் என் உடம்பை பாதுகாத்தது, ரமலான் என் உணர்வுகளை திட்டமிடச் செய்தது, ரமலான் என்னை நெற்றியை பூமியில் அமர்த்தி சுப்ஹான ரப்பில் அலா என்று அதிகமாக உரத்த குரலில் சொல்ல தூண்டியது, ரமலான் அல் குர்ஆனை இதயத்தில் குடிவாழ வைத்தது, ரமலான் இருக்கின்ற சொத்துக்களை ரப்புக்காக கொடுக்கின்ற பண்பாட்டை எனக்கு கற்றுத்தந்தது. இந்த ரமலானையா நான்
மாற்றம் செய்வது, இந்த ரமலானுக்கா நான் துரோகம் செய்வது என்று ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியானும் தன்னை மாற்றிக் கொள்கின்ற உணர்வலைகளை ஊட்டச்சத்தாக தருவதுதான் இந்த வார்த்தைகள். உறவுகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யதவ் கௌல ஸூர், யார் தேவையில்லாத பேச்சு, பொய்யான பேச்சு, அடே நோன்பு பிடிச்சுக்கிட்டு கூட சொல்லுவான் வல்லாஹின்னு சொல்லிடுவான். நோன்பு கொண்டு போய் பாருங்க, அங்க போய் பார்த்தா அலுவமாக அங்கே போய் பார்த்து கழுவுனா வியாபாரிகள் மன்னிச்சு கொள்ளுங்க, எல்லாரையும் சொல்ல இல்லை, அல்லாஹ் ரஹ்மத்து செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்கிறவர்களை தவிர மற்றவர்கள் சில பொழுது நல்லதுன்னு சொல்வார்கள். சில நேரங்களில் நோன்பு பிடிச்சுக்கிட்டு நம்ம நினைப்போம் நோம்பாளி போய் சொல்லிப்பாரா அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போயிடுவோம். அன்பான சகோதரர்களே, இப்படியா நிலைப்பாடு? ரமலான் நோன்பு காலங்களில் கூட பிடிவாதங்களும் பிரச்சனைகளும், வீட்டுக்குள் மனைவியோடு பிரச்சனை, பிள்ளையோடு பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, குடும்பத்தோடு பிரச்சனை, ஊரவர்களோடு பிரச்சனை, இப்படியெல்லாம் நடக்கிற மனிதர்கள் ரமலான் காலங்கள் பொய்யான பேச்சுக்களிலே தன்னை ஈர்க்க செய்கின்றவர்கள், அதிகமாக தேவையில்லாத செயல்களை பார்த்து நேரத்தை கடத்துகின்றவர்கள். குர்ஆனோடு நேரத்தை கடத்த வேண்டிய சமூகம் பாவங்களோடு நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறது. வீதி ஓரங்களில் பவனி வருகிறார்கள் அல்லது வீதி ஓரங்களை அலங்கரிக்கிறார்கள். ரமலானில் மஸ்ஜிதுகளில் இபாதத்தால் அலங்கரிக்க வேண்டிய ஈமானிய உணர்வுள்ள மனிதர்கள் விளையாட்டு கிரவுண்டுகளை, விளையாட்டு மைதானங்களை வெளிச்சங்களால் அழகுபடுத்தி அங்கே அவர்கள் ஒரு மாத காலம் விளையாட்டிலும் வேடிக்கையிலும் குதூகலத்திலும் கழித்து விடுகிறார்கள் என்றால் ரமலானுக்கு குடித்த கண்ணியமும் மரியாதையும் இதுதானா உறவுகளே? அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலைகளில் வாழுகிற இந்த மனிதர்கள் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இப்படி நடந்துவிட்டால் அவன் பசித்து தாகத்தோடு இருக்கிறான், வேற எதுவும் அவனுக்கு பிரயோசனம் கிடையாது, வேறு எதுவும் பிரயோசனம் கிடையாது. எனவே அந்த பிரயோசனத்தை அடைந்து கொள்கின்ற நட்பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் வீட்டிருக்கிறோம், நமக்கு தெரியாது அடுத்த நேரம் எப்படி வரும் என்று. சில பொழுது சஹர் செய்வோம், இஃப்தாருக்கு நாம் ஜனாசாவாக இருக்கலாம். சில பொழுது நோன்பு நோற்றுவிட்டு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம், அடுத்த தொழுகைக்கு நாம் தயார்படுத்தப்படாத நிலையில் நாம் தயார்படுத்தப்படுவோம் பிறர்களால் நம்மை தொழ வைப்பதற்கு. அந்த நிலை நம்மளுக்கு மாறிவிடும். இதற்கிடையில் உறவுகளை புனிதம் காத்து புனிதம் பெறுவோம். உறவுகளை பொய் பேசுவதை விட்டும் நம்மை பாதுகாத்து சொல்கின்ற நல்லதோர் பழக்கத்தை ரமலான் தருகின்றதென்றால் என் வாழ்க்கையில் நான் பொய் பேச மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை இந்த ரமலானில் கொடுக்க வேண்டும். உறவுகளை கேள்விப்படுவதெல்லாம் சமூகமயப்படுத்த மாட்டேன் என்கின்ற உத்தரவாதத்தை இந்த ரமலானில் கொடுக்க வேண்டும். உறவுகளை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிற நாவு பற்றி ரப்பு கேட்கின்ற பொழுது அந்த நாவு சரியாக பதில் சொல்வதற்கு நான் என் நாவை தயார்படுத்தி விட்டேன் என்ற கண்ணியத்தோடு வாழ வேண்டும். உறவுகளை இந்த ரமலானில் என்னுடைய நாவு சுப்ஹானல்லாஹ் சொல்லும், இந்த ரமலானில் என்னுடைய நாவு அல்லாஹ் அக்பர் சொல்லும், இந்த ரமலானில் என்னுடைய நாவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும், இந்த ரமலானில் என்னுடைய நாவு சூரா அல் குர்ஆனில் சூறாக்களை பாராயணம் செய்து கொண்டிருக்கும், இந்த ரமலானில் என்னுடைய நாவு நன்மையை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும், இந்த ரமலானில் என்னுடைய நாவு தீமைக்கு ஒரு நாளும் துணை போகாது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, தக்வாவுக்கும் இறையச்சத்துக்கும் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கின்ற பலம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். சில பொழுது கஞ்சிக்கு சண்டை பிடிக்கிறோம், சில பொழுது இஃப்தாருக்கு சண்டை பிடிக்கிறோம், சில பொழுது இரவு நேர தொழுகைகளிலே நாங்கள் சோம்பரித்தனம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுவோம் சகோதரர்களை நிறைந்து தொழ வேண்டும் என்று, ஆனால் கலைந்து சென்று விடுகிறோமே. நிறைந்து தொழ வேண்டும் என்று சொல்லுவோம், கலைந்து சென்று விடுகிறோம், சோம்பரமாகி விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். உறவுகளை
சில நேரங்கள் ரமதான் மாதத்தை நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி அது தூக்கத்தின் மாதமாக மாற்றிவிட்டோம். சகருக்கு நாங்கள் நேரத்தோடு எழும்புறே தானே, தூக்கம் தானே வரும், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நோன்பு மாசம் நன்மையின் மாசம், வசந்த காலம், பருவ காலம். உதாரணமா பயிர் செய்கின்றவர்கள் அந்தந்த பருவ காலத்தில் 18 பக்குவப்படுத்தி அந்த பயிரில் பலாபலன்கள் அடைந்து கொண்டு அவர்கள் செய்த விவசாயத்தில் நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்காக, லாபங்களை பெற்றுக் கொள்வதற்காக அந்த பருவ காலங்களை ரொம்பவும் கண்ணியமாக பக்குவப்படுத்துவார்கள். ரமதானும் ஒரு பருவ காலம், நன்மைகளை தேடுகின்ற பருவ காலம். ஆனால் நம்முடைய உறவுகள் ரமதானை அது வியாபாரத்துடைய காலமாகவும், வேடிக்கையின் காலமாகவும், விளையாட்டின் காலமாகவும் மாற்றிவிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, 759வது செய்தி. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, 37வது செய்தி. ஹதீஸ் தெரியும். மன் காம ரமதான ஈமானன், யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லிட்டு போய்க்கலாம், யார் ரமதான் காலங்கள் நின்று வணங்குறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி போயலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, யார் ரமதானில் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ, ஈமானம் இருக்கணும், நன்மை எதிர்பார்ப்பு இருக்கணும். நான் இரவு நேர தொழுகையில் நிற்கிறேன், அது ஒரு சடங்குக்காக தொழுகல, நான் நன்மைக்காக தொழுகிறேன், என் ஈமான் இன்னும் அதிகரிக்க தொழுகிறேன். அந்த தொழுகையில் ஓதப்படுகின்ற வசனங்கள் என்னை மாற்றுகின்றது. அந்த தொழுகையில் ஓதப்படுகின்ற வசனங்கள் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை தருகின்றது. அங்கே செய்கின்ற ருக்கூகள் என்னை அல்லாஹ் மக்ஃபுல்லி தம்பி குல்லகு திக்ககு வ ஜில்லகு வ அவ்வலகு வ ஆகிரகு வ அலானியத்தகு வ சிர்ரகு என்று சொல்ல தூண்டுகின்றது. அந்த ருக்கூகள் அல்லாஹ் மலக்க ரக்காத்து வ பிக அமந்து கஷலக்க சம்மி வ பஸரி வ முஹி வ அதுமி வ ஜஸ்மி என்று சொல்ல தூண்டுகின்றது. என்னுடைய சுஜூதுகள் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹ் மக்ஃபிர்லி என்று சொல்ல தூண்டுகின்றது. சுப்ஹானல்லாஹ் சுப்பூகுன் குத்தூசும் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்று சொல்ல தூண்டுகின்றது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிரில்லாக மின் சக்திக வ பிவாஃபதிக வ அஊது பிக்க மின்க லா உஸி அலைக அந்த கமா அஸ்தைத அலா நஃப்ஸிக என்று சொல்ல தூண்டுகின்றது என்ற உணர்வு வர வேண்டும். சகோதரர்களே, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னவுடன் நான் அவசரப்பட்டு சுஜூதுக்கு செல்ல மாட்டேன். அங்கே ரப்பனா லக்கல் ஹம்து மில் ஸமாவாதி வ மில் அர்தி வ மில் மா ஷீத மின் ஸைபாத் அஹ்லு ஸனா வல் மஜித் அஹக்கு மா கால அல் அப்து வ குல்னா லக்கல் அப்து அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத வ லா மூதி லிமா மனஅத வ லா யன்ஃபுஸல் ஜத் மின்கல் ஜத் என்று சொல்ல என்ன தூண்டுகின்றது. ரமதான் என்னை புனிதப்படுத்துகின்றது. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் என்னுடைய பாவ கரைகள் அப்படியே கலந்து செல்கின்றது. நான் புடம் போட்ட தங்கமாக மாறப் போகிறேன். உணர்ந்து கொண்டமா உறவுகளே, மாற்றிவிட்டமா உறவுகளே, தயவு செய்து ரமலானை கலங்க வைத்து விடாதீர்கள். பகரமாக ரமலானை கண்ணியப்படுத்த தயாராகுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உணர்வலைகளை எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த ரமலானை சிறப்பாக கழிக்கின்ற பாக்கியத்தோடு நம்மை வாழ வைத்து நம் மீது அருள் வளங்களை அள்ளி சொரிவானாக. வாகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். அன்பான சகோதரர்களே, புனித ரமலானின் புனிதம் காப்போம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம்.
இன்னும் சில விடயங்களை கூறி குத்பாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உண்மையில் புனிதம் காக்கின்ற மனிதர்கள் இரவில் கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான் என்றால், அந்த புனிதம் காக்கிற மனிதர்கள் வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த நல்ல மனிதர்கள் தங்கள் ரப்பை சுஜூது செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் இரவு நேரங்களில் அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்காக கழித்து கொண்டிருப்பார்கள். அந்த நல்ல மனிதர்கள் இரவு நேரங்களில் இபாதத்து செய்து கொண்டிருப்பார்கள். இரவு நேரங்கள் சொற்ப நேரம்தான் அவர்கள் உறங்குவார்கள். அவர்கள் எழுந்து விடிய காலைகளில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி அவர்கள் மீண்டு கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? புனித ரமலான் அந்த அளவுக்கு புனிதம் வாய்ந்ததல்லவா? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு இறங்கி வந்து, என்னுடைய அடியார்களே, என்னிடம் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கின்றீர்களா? மன்னிப்பு கேளுங்கள், உங்களை நான் மன்னித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். நம்ம கோபதாபப்பட்டால் கூட நாம நோன்பு திறப்போம், அவருக்கு நான் கொடுக்கிறதா? அவன் செஞ்ச வேலைக்கு நான் நோன்பு திறக்க கொடுப்பேன். பக்கத்து வீட்டில் கொண்டு 10 கிலோ அரிசி கொடுத்துட்டு வந்திப்பேன். ஆனால் அவன் கோபக்காரன், அவனுக்கு ஒரு எதையுமே நான் கொடுக்காம திரும்பி வருவேன். அந்த கோபக்காரனுக்கும் ஒரு 10 கிலோ அரிசி நான் கொடுத்துட்டு வந்தால் அவனுடைய உள்ளம் செல்வப்பொழுது மாற்றம் அடையலாமே. ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை தப்பாக நினைத்திருந்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனும் உங்களோடு மன்னிப்பு கேட்டு நல்லவனாக மாறிவிடுவதற்கு அது ஒரு காரணியாக அமைந்து விடுமே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சமூகத்தை எதிர்பார்க்கிறான். எனவேதான் அல்லாஹ் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துக ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் என்று கூப்பிடுறான். ஓடி வந்து விரைந்து வந்து என்னட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை மன்னிக்கிறேன். உங்களுக்கு வானத்தை விட பூமியை விட அகலமான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருப்பதாக வாக்குறுதி அளிக்கிறான். உறவுகளே, ரமதானின் பாவக்கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வருகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட ரமதானில் நிறையவே நின்று வணங்குவார்கள். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, புனிதமான மாதம், புனிதமான நேரம், புனிதமான காலம், இப்படியான காலத்திலும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லவா? நீங்கள் சுவர்க்க தாயகத்துக்கான மனிதர் அல்லவா? இந்த உலகத்துக்கோர் அருட்கொடை அல்லவா? அப்படிப்பட்ட நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா இபாதத்து விடயங்களிலே? அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை பார்த்து, நீங்க சொல்றது நியாயம் தாண்டி சொன்னாங்களா? அல்லாஹ் என் மீது அருள் புரிந்து விட்டால் தான் நான் சொர்க்கம் தான் போவேன். நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அப்படிதான் இருக்கிறேன். நான் நபிமார்கள் இறுதி நபி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சும்மா இருந்தது சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா ரசூலுல்லாஹ்? நினைச்சாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை பார்த்தார்கள். யா ஆயிஷா, அஃபலா கூன் அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாறுவது ஆயிஷா அம்மாவே உனக்கு விருப்பம் இல்லையா ஆயிஷான்னு கேட்குறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே கேட்கிறார்கள். நான் நின்று வணங்கினாலும் அந்த வணக்கத்தின் பிரதிபகாரம் சொர்க்கத்தை அடையணும். நான் தொழுகையில் நீண்ட நேரம் நின்று தொழுகிறேன், நீண்ட நேரம் ருக்கு செய்கிறேன், நீண்ட நேரம் சுஜூது செய்கிறேன் என்றால் சொர்க்கம் எனக்கு நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி நின்று வணங்கினார்கள் என்றால் நாமும் ரியலாக தொழ வேண்டுமா ஆசைப்பட்டு அதை அவசரமாக தொழிட்டு ஓடிடும் வேண்டாம். அந்த ரமலானில் கண்ணியத்தை ரொம்ப மிக அழகாக பாதுகாத்துக் கொள்வோம்.
இன்னும் சில விடயங்களை ஞாபகமூட்டுகிறேன் சகோதரர்களே. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மலர்ந்து விட்டால் காற்றை விட வேகமாக அள்ளி கொடுப்பார்கள். அப்படி அள்ளி கொடுக்கின்ற பக்குவத்தை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மீழ்ச்சி பெறுவார்கள். மீழ்ச்சி பெறுகின்ற அந்த பக்குவத்தையும் நாம் ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தில் ஆழமாக பதிவேற்றம் செய்து கொள்வோம். அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களும் சொர்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த சொர்க்கம் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்துக்காக என்னையும் உங்களையும் நாம் தயார்படுத்துவது காலத்தின் தேவைப்பாடாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லனுகஃபிர் அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வலனஜ்ஸியன்னஹும் அஹ்ஸனல்லதீ கானூ யஅமலூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தீங்குகளை அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கி விடுகிறான். நிச்சயமாக அதை நீக்கிவிட்டு இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் செய்த நன்மைகளுக்கு அதைவிட மிக அழகான கூலியை நாங்கள் கொடுக்கிறோம். நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நல்லதையே கொடுக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா 29வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் வாக்குறுதளிக்கிறான். நன்மை செய்கின்ற பொழுது அந்த நன்மையை நாம் நினைச்சுப்போம், நோன்பு மட்டும் பிடிச்சிக்கிறேன் இது மட்டும் தான் கிடைக்கும் போலோ, தொழுதிக்கிறேன் அதுக்கு மட்டும் தான் கிடைக்கும் போலோ, குர்ஆன் ஓதிக்கிறேன் அதுக்கு மட்டும் தான் நன்மை கிடைக்கும் போலோ, இஃப்தார் செஞ்சிருக்கிறேன் அதுக்கு மட்டும் தான் நன்மை கிடைக்கும் போலோ, பாவத்தை தவிர்த்து கொண்டேன் அதுக்குத்தான் நன்மை கிடைக்கும் போலோ என்று நாம் நினைச்சுப்போம். அல்லாஹ் சொல்றான், நல்லவர்கள் நன்மை செய்கின்ற பொழுது அவர்கள் நினைத்து செய்வதை விட அதிகமாக நான் மேலதிகமாக அந்த நன்மையை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்றால் அந்த நன்மை எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகின்றது. அதை அதிகமாக செய்து அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு தயார்படுத்துவோம் உறவுகளை, அல்லது தயாராகும் சகோதரர்களை. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருமானத்தை சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு அடியான் ஒரு நாள் நோன்பு பிடிச்சா அவனுக்கு கிடைக்கின்ற பிரயோசனம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறான். 10 நாள் அல்ல, 12 நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு நாள் நோன்பு பிடித்தாலே அல்லாஹ் 70,000 வருடம் அவனை நரகத்திலிருந்து தூரமாக்குறான். 70,000 வருடம் நரகத்திலிருந்து தூரமாக்குறான் என்றால் சுமார் 29-30 நோன்புகளை பிடிச்சா எத்தனை 1000 வருடங்கள், எத்தனை 70,000 வருடங்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்படி விடுதலை பெற்று விட்டால் அல்லாஹ் இந்த ரமலானின் புனிதத்தை பேணித்தானே என்னையும் உங்களையும் அப்படி புனிதப்படுத்துகிறான். அப்படி புனிதப்படுத்தப்பட்டு விட்டால் சுவர்க்கத்தை நாங்கள் அடைய முடியும். சுவர்க்கத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ் சுவர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு வாசல் பாபு ரையான், ரையான் என்கின்ற வாசல். அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அந்த வாசல் வழியாக நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும். நறுமணம் கமழ்கின்ற வாசலை நோன்பாளி எட்டி பார்ப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்த எனக்கு இந்த நறுமணம் கமழ்கின்ற வாசலா என்று ஆதங்கப்படுவான், ஆசைப்படுவான். அந்த வாசல் திறக்கப்படும். நோன்பாளிகள் ரையான் என்ற வாசல் வழியாக சுவனத்தை நுழைந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா அந்த வாசல் வழியாக என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் நுழையச் செய்து கண்ணியப்படுத்தி புனித ரமலானின் புனிதம் காத்த உத்தமர்கள் கூட்டத்தில் இணைத்து கொண்டு ரமலான் முழுக்க வாழுகின்ற பொழுது கண்ணியத்தோடு வாழ வைத்து, அல்லது ரமலானின் இடையில் நம்மை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டால் இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டு இந்த ரமலானின் நோன்பின் மகிமையும், குர்ஆனின் பெருமதியும், தௌபாவின் பெருமானத்தையும், தொழுகையின் கண்ணியத்தையும், ஒவ்வொரு வார்த்தைகளின் அலங்காரங்களையும் பேணி வாழுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்தவர்கள் என்ற பட்டியலில் இணைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வை நேசித்த அடியார் என்ற பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர்களை அல்லாஹு தஆலா பதிவு செய்து சுவன தாயகத்தின் அடையாள சின்னங்கள் என்ற அடையாளங்களோடு நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா அவன்பால் ஈர்த்து கண்ணியப்படுத்தி நம் எல்லோருக்கும் அவனுடைய அருள் வளங்களை அள்ளிச் சொரிந்து அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.